வணக்கம். மேஷ ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 மாதம் பொதுவாக கலவையான ஆனால் சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரலாம். இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்கள் 4வது வீட்டில் பெயர்ச்சிப்பார். இது பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை. அதே சமயம் மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் உங்கள் 5வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். 5ஆம் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் சூரியன் தனது சொந்த ராசியில் இருப்பதால் சில நல்ல பலன்களை தர முடியும். எனவே மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய கிரகத்தில் இருந்து பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாயின் பெயர்ச்சி உங்கள் 6வது வீட்டில் இருக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். புதனின் பெயர்ச்சி ஆகஸ்ட் 30 வரை உங்களின் 4வது வீட்டில் இருந்து அதன் பிறகு 5ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். அத்தகைய சூழ்நிலையில் புதன் கிரகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க விரும்புகிறது. குருவின் பெயர்ச்சி உங்கள் 3வது வீடான மிதுன ராசியில் இருக்கும். ஆகஸ்ட் 13 வரை குரு ராகுவின் நட்சத்திர மண்டலத்திலும் பின்னர் குருவின் நட்சத்திர கூட்டத்திலும், அதாவது அதன் சொந்த ராசியில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் குருவிடமிருந்து கலவையான முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஆகஸ்ட் 13க்கு பிறகு வரும் முடிவுகள் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 21 வரை சுக்கிரன் உங்களின் 3வது வீட்டிலும் பிறகு 4ஆம் வீட்டிலும் இருக்கிறார். சுக்கிரன் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தொடர்ந்து தருவார். சனியின் பெயர்ச்சி மீனம் ராசியில், அதாவது உங்கள் 12ஆம் வீட்டில் இருக்கும். சனி தனது சொந்த ராசியில் இருப்பதோடு ஆகஸ்ட் 3 வரை கேதுவின் துணை ராசியிலும் பின்னர் புதனின் துணை ராசியிலும் இருப்பார். இத்தகைய சூழ்நிலையில் பொதுவாக சனியிடம் இருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் ஆகஸ்ட் 3க்கு பிறகு சில சந்தர்ப்பங்களில் சனியால் சில சாதகமான பலன்களையும் கொடுக்கலாம். ராகுவின் பெயர்ச்சி கும்ப ராசியில் உங்கள் லாப வீட்டில் இருக்கும். ராகு குரு ராசியில் இருப்பது பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். கேது உங்கள் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சிம்ம ராசியில் பெயர்ச்சிக்கிறார். ஆகஸ்ட் 4 வரை கேது அதன் சொந்த துணை நட்சத்திரத்தில் இருக்கும். பின்னர் அது புதனின் துணை நட்சத்திரத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேதுவிடமிருந்து கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த வகையில் மேஷம் லக்னம் அல்லது மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் கலவையான பலன்களை தரும். வேலை மாற்றத்தை விரும்பும் வேலையில் இருப்பவர்கள் அல்லது வணிகத்திற்காக பயணம் செய்ய விரும்புபவர்களும் சில நல்ல பலன்களை பெறலாம். ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்கள் இந்த மாதம் கல்வியை பொறுத்தவரை மிகவும் சாதகமான முடிவுகளை பெறலாம். அதே சமயம் உயர்கல்விக்கு இந்த மாதம் சராசரி முடிவுகளை தரும். வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் சராசரி நிலை முடிவுகளை பெறலாம். திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் முழு நேரத்தையும் கொடுப்பீர்கள். நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக அளவில் சாதகமான முடிவுகளை பெறலாம். இந்த மாதம் புதிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது. ஆனால் ஏற்கனவே வயிறு அல்லது இதயம் தொடர்பான ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்தால் அந்த விஷயத்தில் விழிப்புணர்வு அவசியம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 மாதம் சராசரி முடிவுகளை விட பொதுவாக உங்களுக்கு சிறந்த முடிவுகளை தரும். இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்கள் 3வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஆகஸ்ட் 17 முதல் சூரியன் உங்களின் 4வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இந்த காலகட்டத்தில் முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம். செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி மாதம் முழுவதும் உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும். இது ஒரு சாதகமான பெயர்ச்சியாக கருதப்படாது. புதனின் பெயர்ச்சி ஆகஸ்ட் 30 வரை 3வது வீட்டில் இருக்கும். ஆகஸ்ட் 30க்கு பிறகு புதன் பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாமல் போகும். குரு பெயர்ச்சி 2வது வீட்டில் இருக்கும் மற்றும் ஒரு சாதகமான பெயர்ச்சியாக கருதப்படுகிறது.
ஆனால் ஆகஸ்ட் 13 வரை ராகுவின் செல்வாக்கில் இருப்பதால் ஆகஸ்ட் 13க்கு பிறகு சாதகமான வரைபடத்தில் சிறிது குறைவு இருக்கலாம் மற்றும் மிகவும் நன்றாக இருக்கும். சுக்கிரனின் பெயர்ச்சி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை உங்கள் 2வது வீட்டிலும் பிறகு 3வது வீட்டிலும் இருக்கும். இந்த வழியில் சுக்கிரன் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார். சனியின் பெயர்ச்சி லாப வீட்டில் உள்ளது, அதாவது நல்ல நிலையில் இருந்தாலும் பிற்போக்குத்தனமாக இருப்பதால் சுபகாரியத்தில் சிறிது குறைவு ஏற்படலாம். இருப்பினும் சனி கிரகத்தில் இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு உங்களின் 10ஆம் வீட்டில் கும்ப ராசியிலும் குரு ராசியிலும் இருப்பார். 10ஆம் வீட்டில் ராகுவின் பெயர்ச்சி மிகவும் சிறப்பாக கருதப்படாவிட்டாலும் குரு ராசியில் இருப்பதால் ராகு சில சமயங்களில் சாதகமான பலன்களை தரலாம். கேது உங்களின் 4வது வீட்டில் பெயர்ச்சித்து சுக்கிரனின் ராசியில் இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் கேதுவும் சில சமயங்களில் சாதகமான பலன்களை தரலாம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கேதுவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது என்றாலும் சில சமயங்களில் சுக்கிரனின் தாக்கத்தால் கேதுவும் நல்ல பலனை தரலாம். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் இந்த மாத முடிவுகள் சராசரியை விட மிகச் சிறப்பாக இருக்கும். எல்லா நிகழ்வுகளிலும் முடிவுகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் பெரும்பாலான நிகழ்வுகளில் நீங்கள் சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவார்கள். அதே சமயம் வியாபாரத்தில் இந்த மாதம் சற்று பலவீனமாக இருந்தாலும் நடப்பதை தொடர்ந்து கடைபிடித்தால் வியாபாரம் செய்பவர்களும் திருப்திகரமான பலன்களை பெற முடியும். கல்வியின் அடிப்படையில் இந்த மாதம் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை தரக்கூடும். ஆனால் ஆரம்ப நிலை மாணவர்கள் தங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் உடன் பிறந்தவர்களுடன் சராசரி அளவிலான உறவுகளை காணலாம். வீட்டு விஷயங்கள் தொடர்பான விஷயங்களிலும் முடிவுகள் சராசரியாக இருக்கலாம். திருமண விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்றாலும் செவ்வாயின் சாதகமற்ற நிலையால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக காட்டுவதன் மூலம் தக்க வைத்துக் கொள்வீர்கள். இந்த மாதம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆட்சி கிரகத்தின் இணக்கத்தால் புதிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே இதயம் அல்லது வயிறு போன்ற ஏதேனும் புகார்கள் இருந்தால் நீங்கள் தொடர வேண்டியது அவசியம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 பொதுவாக கலவையான பலன்களை தரலாம். உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் உங்கள் முதல் வீட்டில் இருக்கிறார். குரு முதல் வீட்டில் பெயர்ச்சிப்பது நல்ல பலன்களை தருவதாக கருதப்படுவதில்லை. ஆனால் இங்கு வந்த பிறகு குரு சில நலன்புரி வேலைகளில் உங்களை இணைக்க முடியும். இதனாலேயே குருவிடமிருந்து கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். அதே சமயம் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அவசரம் காட்டுவது சரியாக இருக்காது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் கடைபிடித்தால் வணிக கிரகமான புதன் 2வது வீட்டிற்கு மாறுவது வணிக விஷயங்களிலும் நல்ல பலனை தரும். குறிப்பாக உங்கள் பணி இடைத்தரகர் அல்லது புரோக்கராக இருந்தால் நீங்கள் புதனின் அருளால் மிகச்சிறந்த முடிவுகளை அடைய முடியும். உங்களின் 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உயர்கல்வி விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். புதன் ஆரம்ப கல்விக்கும் பொறுப்பான கிரகம் என்பதால் ஆரம்ப கல்வியிலும் புதன் உதவியாக இருக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கும் குருவின் அம்சம் ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் நல்ல பலனை தரும். இருப்பினும் 4வது வீட்டில் சனி மற்றும் செவ்வாய் செல்வாக்கு உள்நாட்டு சூழலை மோசமாக்கும் மற்றும் கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் சராசரி அல்லது கலவையான முடிவுகளை பெறலாம். குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் சில குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இருப்பினும் புதனின் பெயர்ச்சி 2வது வீட்டில் தொடர்கிறது. இது பேச்சுவார்த்தை மூலம் தகராறுகளை தீர்க்க உதவுகிறது. இதன் பொருள் இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடன் தகராறு அல்லது கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை பொதுவாக சாதகமாக இருக்கும். எனவே
இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய பொருந்தக்கூடிய தன்மையை காணலாம். இந்த மாதம் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் குரு அனுக்கிரகத்தால் பிரச்சனைகள் விரைவில் தீரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரச்சனைகள் வராத வகையில் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. ஏனென்றால் குருவின் முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயின் நிலை சிறப்பாக இல்லை. இந்த காரணத்திற்காக கடின உழைப்பின்படி வருவாய் தொடரும். ஆனால் சில சதவீத வருமானம் தடைபடலாம். வாகனங்கள் போன்றவற்றை கவனமாக ஓட்டுவது அவசியம். ஏனெனில் இந்த மாதம் காயம் ஏற்படும் என்ற பயம் இருக்கும். எனவே உணவு முறை மற்றும் காயங்கள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். கடக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 பொதுவாக உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் உங்களின் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது நல்ல பலனை தருவதாக கருதப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையையும் நல்ல ஆற்றலையும் அளித்து உங்கள் வேலையில் வெற்றியை உறுதி செய்யும். இருப்பினும் செவ்வாய் சனியின் செல்வாக்கின் கீழ் இருப்பார். இது சில நேரங்களில் உங்களுக்கு தேவையற்ற ஆற்றலை கொடுக்கலாம் அல்லது அதிகப்படியான நம்பிக்கையால் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த மாதம் முழுமையாக ஆதரவளிப்பதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் குரு ஒரு நல்ல கலவையை பெறுவதாக தெரியவில்லை. அத்தகைய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெறலாம். உங்களின் கடின உழைப்புக்கு 100% பலன் கிடைக்காவிட்டாலும் உங்கள் கடின உழைப்பு பெரிய அளவில் வெற்றி பெறுவது போல் தெரிகிறது. 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களும் நல்ல பலன்களை பெறலாம். இந்த மாதம் குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை. அதே சமயம் இந்த மாதம் வீட்டு விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் பொதுவான பொருந்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். ஆனால் செவ்வாய் கிரகத்தில் சனியின் அம்ச விளைவை கருத்தில் கொண்டு பரஸ்பர வாக்குவாதங்களை தவிர்க்க நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறோம். இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் முழுமையாக நம்பலாம். உங்கள் உணர்வுகளை யாரிடமாவது வெளிப்படுத்த விரும்பினால் அதை செய்யலாம். ஆனால் காதலில் வன்முறையாக மாறுவது பொருத்தமாக இருக்காது, அல்லது உங்கள் உணர்வுகளை யாரிடமாவது வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாதம் பொதுவாக திருமணம் போன்ற விஷயங்களை தொடர சராசரி லேபிள் முடிவுகளை கொடுக்கலாம். இந்த மாதம் இந்த விஷயத்தில் கலவையான பலன்களை பெறலாம். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனியின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை. உங்கள் வரவிருக்கும் வருமானத்தை செலவழிக்க திட்டமிடும் சில வேலைகளை நீங்கள் ஏற்கனவே புரிந்து கொள்வீர்கள். அதே நேரத்தில் செல்வத்தின் அதிபதியான சூரியனின் நிலையும் இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை. உடல்நலக் கண்ணோட்டத்தில் சராசரியாக உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் இந்த மாத முடிவுகள் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உடல் மற்றும் மனம் இரண்டையும் கவனித்துக் கொள்வது முக்கியம். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம் டூட். சிம்மம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 மாதம் பொதுவாக கலவையான அல்லது சராசரியை விட சற்று பலவீனமான முடிவுகளை தரலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் பணித்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். வேலை, வியாபாரம் என்று தனித்தனியாக பேசினால், வியாபார கிரகமான புதன் உங்கள் 12ஆம் வீட்டில் இந்த மாதத்தின் பெரும்பகுதிக்கு இருக்கப் போகிறார். வியாபார ரீதியாக பார்த்தால் நல்ல சூழ்நிலை இருக்காது. உங்களின் 10ஆம் வீட்டின் அதிபதியின் நிலை சாதகமாக இருந்தாலும், வியாபாரத்திற்கு காரணமான கிரகத்தின் சாதகமற்ற நிலை வியாபாரத்தில் எந்தவித ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது. 7வது வீட்டில் ராகுவின் பெயர்ச்சி மற்றும் 8ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி சனியின் வக்ரநிலை ஆகியவை எந்தவொரு புதிய முதலீடு அல்லது புதிய ஆபத்துக்கான பொருத்தமான சூழ்நிலைகளாக கருதப்படாது. இந்த காரணத்திற்காக என்ன நடக்கிறதோ அதை அப்படியே முன்னெடுத்துச் செல்ல முயற்சி செய்யுங்கள். மாதம் பொதுவாக கலவையானது மற்றும் சராசரியான முடிவுகளை விட சிறப்பாக இருக்கும். 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயின் நிலை இந்த மாதம் சாதகமாக இல்லாவிட்டாலும், உயர்கல்விக்கு காரணியான குருவின் நிலை இந்த மாதம் மிகவும் சிறப்பாக உள்ளது. 2 சூழ்நிலைகளும் இணைந்தால் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெறலாம். இந்த மாதத்தின் பெரும்பகுதிக்கு உங்கள் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் பெயர்ச்சி 2ஆம் வீட்டில் தொடர்ந்து சனியின் அம்சம் இருக்கும். இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம். இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் எந்தவிதமான வாக்குவாதமோ இல்லாமல் இருப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் சொல்வதை அமைதியாக கேட்பது நல்லது. இந்த மாதம் குடும்ப முடிவுகளை தவிர்ப்பது முக்கியம். தங்கள் உணர்வுகளை மற்ற நபரிடம் கண்ணியமாக வெளிப்படுத்த முடியும். நீங்கள் ஒரு நேர்மறையான பதிலை பெறுவீர்கள் அல்லது எந்த வம்பு அல்லது சர்ச்சையும் இல்லாமல் உண்மையை அறிய முடியும். இது திருமண விஷயங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் சாதகமான விஷயம் என்னவென்றால், இந்த மாதம் நீங்கள் குரு மற்றும் சுக்கிரனிடமிருந்து நல்ல இணக்கத்தை பெறுவீர்கள். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான புதனின் நிலை சிறப்பாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் நன்மைகளை பெறுவதில் சில சிரமங்களை காணலாம். ஆனால் நன்மைகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் உள்ளன. குரு உங்கள் லாப வீட்டில் தொடர்ந்து இருப்பதால் எதிர்காலத்திலும் அப்படியே இருக்கும். இந்த மாதம் உங்கள் மருத்துவரின் அறிவுறுத்தல்களின்படி சரியான நேரத்தில் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு சிகிச்சையளிப்பது முக்கியம். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை அதிக அளவில் பராமரிக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் டூட். கன்னி ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 பொதுவாக உங்களுக்கு சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை தருவதாக தெரிகிறது. மாதத்தின் பெரும்பகுதிக்கு புதனின் கிரக பெயர்ச்சி சாதகமான நிலையில் இருக்கும். வேலை விஷயத்தில் புதன் உங்களுக்கு நல்ல ஆதரவை தருவார். வணிகத்துடன் தொடர்புடையவர்கள் புதன் கிரகத்தின் நல்ல ஆதரவால் தங்கள் வேலையை சிறப்பாகச் செய்ய முடியும். ஆகஸ்ட் 2025 மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களையோ அல்லது கல்வியின் அடிப்படையில் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளையோ அளிக்கும். ஆகஸ்ட் 2025 மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களையோ அல்லது கல்வியின் அடிப்படையில் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளையோ அளிக்கும். இது ஒரு பெரிய அளவிற்கு சாதகமான முடிவுகளை தரும். இந்த மாதம் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் சராசரி மட்டத்தில் இருக்கும். 3வது வீட்டில் பெரிய பாதகங்கள் இல்லை என்றாலும் 3ஆம் வீட்டு அதிபதியின் பலவீனமான நிலை காரணமாக உடன் பிறந்தவர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் ஒருவருக்கொருவர் குறைந்த நேரத்தை கொடுக்கலாம்
அல்லது தங்கள் சொந்த வேலையின் காரணமாக நடந்து கொண்டிருக்கும் உறவுகள் சராசரி நிலை முடிவுகளை தரக்கூடும். காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் சில நல்ல பலன்களை பெறலாம். ஆனால் மற்றவர்களின் காதல் விவகாரங்களில் அலட்சியத்தை காணலாம். நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைந்த நேரத்தை செலவிடலாம் அல்லது ஆர்வமில்லாமல் பேசலாம். 5ஆம் வீட்டில் சூரியனின் தாக்கம் உறவுகளில் அதிக அலட்சியத்தை உருவாக்கும். 7ஆம் வீட்டில் சனி மற்றும் செவ்வாய் இணைந்த பலன்கள் நல்லதாக கருதப்படாது. திருமண வாழ்க்கையில் சில பிரச்சினைகளால் ஒருவருக்கொருவர் அதிருப்தி ஏற்பட வாய்ப்புள்ளது அல்லது இருவரில் ஒருவரின் ஆரோக்கியமும் பலவீனமாக இருக்கலாம். ஆகஸ்ட் மாதம் நிதி விஷயங்களில் அதிக அளவில் சாதகமான பலன்களை தரும். லாபத்தின் பார்வையில் மாதம் நல்லது. அதே சமயம் சேமிப்பு விஷயத்திலும் மாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும். அதே நேரத்தில் கவனக்குறைவு ஏற்பட்டால் முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் டோட். துலாம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 பொதுவாக உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல பலன்களை தருவதாகவும் தெரிகிறது. இந்த மாதம் புதன் கிரகம் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் நீண்ட காலம் பயணிக்கப் போகிறது. 10ஆம் வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது பொதுவாக நல்ல பலனை தருவதாக கருதப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் பரபரப்பாக வேலை செய்பவர்கள் குறிப்பாக புதன் கிரகத்தால் நன்மை பெறலாம். அதாவது உத்தியோகத்திற்கு பதிலாக களப்பணி செய்பவர்களுக்கு புதன் கிரகத்தால் நல்ல பலன்களை கொடுக்கலாம். மார்க்கெட்டிங் போன்றவற்றுடன் தொடர்புடைய நபர்களுக்கும் புதன் சிறந்த பலன்களை அளிக்கும். அது வணிகம் அல்லது வேலை போன்றவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஏறக்குறைய ஒவ்வொரு விஷயத்திலும் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் பணியிடத்தில் நல்ல பலன்களை பெறுவதற்கான நல்ல எதிர்பார்ப்புகளை காண்கிறார்கள். 4ஆம் மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனியின் வக்ரப்பெயர்ச்சி கல்வி பாதையில் சில மந்தம் அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம். இந்த மாதம் உங்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது சற்று கடினமாக இருக்கும் அல்லது உங்கள் இலக்கை அடைவது கடினமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் மற்றும் இந்த விஷயத்தில் நீங்கள் குருவின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களை விட்டு விலகி இருக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். சனியும் செவ்வாயை நோக்குவதால் உடல் தூரத்துடன் மன இடைவெளியும் இங்கு தெரியும். இந்த மாதம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவுகளை பேணுவதற்கு கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் இந்த மாதம் சராசரியை விட சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் பிறகு காதலில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்களை முன்னெடுத்துச் செல்வதில் கிரகங்களின் பெயர்ச்சியால் இந்த மாதம் சிறப்பான ஆதரவு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த மாதம் திருமண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நிதி வாழ்க்கைக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல பலனை தரும். அதே நேரத்தில் சேமிப்பின் பார்வையில் மாதம் சராசரி நிலை முடிவுகளை கொடுக்க முடியும்.
ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும். சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும். நீங்கள் ஏற்கனவே சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தால் இந்த மாதம் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் டூட். விருச்சிகம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 மாதம் பொதுவாக கலவையான அல்லது சராசரி நிலை முடிவுகளை தரக்கூடும். உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் சில ஏற்ற தாழ்வுகளை காணலாம். இருப்பினும் வேலை போன்றவற்றை மாற்ற விரும்புவோருக்கு இந்த காலம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் சில நல்ல வணிக முன்மொழிவுகளை பெறலாம் அல்லது உங்கள் பணியின் நோக்கம் மேலும் விரிவடையும். அதே நேரத்தில் மாதத்தின் இரண்டாம் பகுதி வேலை செய்பவர்களுக்கும் சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு முதலிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் கல்விக்கான சராசரி முடிவுகளை பெறலாம் அல்லது சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். எனவே நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் படிக்க வேண்டும். இந்த மாதம் நீங்கள் வீட்டு விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டின் அதிபதி இந்த மாதம் வக்ர நிலையில் இருப்பதால் செவ்வாயின் தாக்கத்தில் 4ஆம் வீட்டில் ராகு இடம்பெறுவார். இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் கவனமாக நடந்து கொண்டால் குருவின் 9ஆம் அம்சம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதோடு பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும். சுக்கிரன் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம், ஆனால் சனியின் 3ஆம் அம்சம் பலன்களை பலவீனப்படுத்தலாம். நீங்கள் நிதி விஷயங்களில் கலவையான முடிவுகளை பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் முற்றிலும் ஒழுக்கமான தினசரி வழக்கத்தையும் பராமரிக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம் டூட். தனுசு ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 பொதுவாக உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். இந்த மாதம் வேலை துறையில் விரும்பிய சாதனைகளை அடைய ஒப்பீட்டளவில் அதிக கடின உழைப்பு தேவைப்படலாம். ஆனால் தொடர்ச்சியான கடின உழைப்பு வெற்றியை அடைய முற்றிலும் உதவியாக இருக்கும். செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் தொழில் நிலையில் இருக்கும் மற்றும் சனி செவ்வாயின் அம்சத்தையும் பார்க்கிறார். இந்த நேரத்தில் வணிகத்தில் புதிதாக முதலீடு செய்வது பொருத்தமாக இருக்காது. ஆனால் ஏற்கனவே செய்த தொழிலை நீங்கள் வெற்றிகரமாக பராமரிக்கலாம். இந்த மாதம் கல்விக்கு கலவையாக இருக்கும். நீங்கள் நேர்மையாக படித்தால் முடிவுகள் நன்றாக இருக்கும். இருப்பினும் கவனக்குறைவு ஏற்பட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும். குடும்ப விஷயங்களில் நீங்கள் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை பெறலாம். உங்கள் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டின் அதிபதியின் நிலை இந்த பெயர்ச்சியால் சிறப்பாக இல்லாவிட்டாலும் 2வது வீட்டில் புதன் கிரகத்தின் செல்வாக்கு மாதத்தின் பெரும்பகுதியை காணலாம். காதல் வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் சிறிய விஷயங்களில் வாக்குவாதங்கள் அதிகமாக இருந்தால் குறைவாக பேசுவது அல்லது செய்திகள் போன்றவற்றின் மூலம் ஒருவர் நலம் அறிந்து அந்தந்த வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. திருமண விஷயங்களை பற்றியோ அல்லது திருமண வாழ்க்கையை பற்றியோ பேசினால் இந்த விஷயத்தில் சராசரி முடிவுகளை விட நீங்கள் சிறந்த முடிவுகளை பெறலாம். நிதி பார்வையில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் நல்ல பலனை தருவதாக தெரிகிறது. இந்த மாதம் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் காயம் குறித்த பயம் இருக்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் பராமரிக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் டூட். மகரம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 பொதுவாக உங்களுக்கு சில பலவீனமான முடிவுகளை தரக்கூடும். இந்த மாதம் பணியிடத்தில் சில அதிருப்தி ஏற்படலாம். மாதத்தின் முதல் பகுதியில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். சக ஊழியர்களுடனான உறவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம். இந்த மாதம் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். உங்கள் தொழில் பங்குதாரர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவருடனான உங்கள் உறவு கெட்டுவிடாமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கல்வி பார்வையில் இந்த மாதம் பொதுவாக கலவையான பலன்களை தரும். உங்கள் 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார். அதிர்ஷ்ட வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது மிகவும் சிறப்பாக கருதப்படவில்லை என்றாலும் 9ஆம் வீடு திரிகோண வீடாக இருப்பதால் சதுர்த்தேஷ் உடனான தொடர்பு சில சமயங்களில் நல்ல பலனை தரும். இதுபோன்ற சூழ்நிலையில்
வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் நல்ல முடிவுகளை பெறலாம். ஆனால் அவர்களின் சொந்தக்காரர் அருகில் அல்லது வீட்டில் படிக்கும் மாணவர்கள் கவனம் சிதறக்கூடும். குடும்ப விஷயங்களில் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் கலவையான பலன்களை பெறலாம். இந்த மாதம் உங்கள் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனியின் நிலை சராசரியை விட சிறப்பாக உள்ளது. குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை வழங்க விரும்புபவர்கள். உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் நிலை இந்த மாதம் சாதகமாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் இந்த மாதம் எச்சரிக்கையுடன் காதல் உறவுகளை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் 7ஆவது வீட்டில் எந்த சுபக்கிரகத்தின் தாக்கமும் நேரடியாக தெரியவில்லை. அதே சமயம் மாதத்தின் முதல் பாகத்தில் சூரியனின் பெயர்ச்சியும் 2ஆம் பாகத்தில் சுக்கிரனின் பெயர்ச்சியும் சிறு சிறு முரண்பாடுகளை உண்டாக்கும். நிதி விஷயங்களில் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தரும். சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சராசரியை விட ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கலாம். ஆரோக்கியத்திற்கு காரணமான சூரியனின் பெயர்ச்சியை பார்த்தால் சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டாலும் உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சனியின் நிலை அதிக அளவில் சாதகமாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் டோட். கும்பம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 பொதுவாக கலவையான பலன்களை தரலாம். சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட சிறந்த அளவில் இருக்கும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்கள் 6ஆவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இது பொதுவாக உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்க வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் உங்கள் 7ஆவது வீட்டில் இருக்கிறார். 7ஆவது வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நல்லதல்ல. ஆனால் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் எதிர்மறையான விளைவுகளை குறைக்க சூரியன் செயல்பட முடியும். செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் 8ஆவது வீட்டில் இருக்கப் போகிறது. இது பொதுவாக நல்லதாக கருதப்படாது. இந்த மாதத்தின் பெரும்பகுதிக்கு புதனின் பெயர்ச்சி உங்கள் 6ஆவது வீட்டில் இருக்கப் போகிறது. இதன் காரணமாக பொதுவாக சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குரு 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை சுக்கிரனின் பெயர்ச்சி சாதகமாக இருக்கலாம், பின்னர் பாதகமான பலன்களை தரலாம். 2ஆம் வீட்டில் சனியின் பெயர்ச்சி சாதகமான பலன்களை தராது. சில நேரங்களில் சனியின் எதிர்மறையான பலன்களையும் காணலாம். ராகுவின் பெயர்ச்சியும் சாதகமாக அமையாது. அதே சமயம் 7ஆம் வீட்டில் கேது பெயர்ச்சிப்பது சாதகமான பலன்களை தருவதில் பின்தங்கியிருக்கலாம். இந்த அனைத்து கிரக நிலைகளையும் ஒன்றாக பார்த்தால் பலன்கள் கலவையாக இருக்கலாம். இருப்பினும் குரு கிரகத்தின் பொருந்தக்கூடிய தன்மையும் சராசரி அளவை விட சிறந்த முடிவுகளை தரும். இந்த மாதம் நீங்கள் தொழில் ரீதியாக சராசரி நிலை முடிவுகளை பெற முடியும். மாதத்தின் முதல் பகுதி வேலையின் அடிப்படையில் சிறப்பாக கருதப்படும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, கிரகப்பெயர்ச்சியின் நிலை 2 விஷயங்களிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த மாதம் மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும். இதனுடன் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களும்
இந்த மாதம் நல்ல முடிவுகளை பெற முடியும். குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதியில் பரீட்சையில் தோற்றும் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெறலாம். குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாதத்தின் கடைசி 9-10 நாட்கள் மட்டுமே சராசரி அளவில் இருக்கும் அல்லது சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். திருமண விஷயங்களில் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக வாழ வேண்டும். இந்த மாதம் பொதுவாக வருமான பார்வையில் நல்ல பலனை தரலாம், ஆனால் சேமிப்பு கண்ணோட்டத்தில் மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் பல கிரகங்கள் உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை வழங்குகின்றன. ஆனால் குரு அந்த பிரச்சனைகளை நீக்கி உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நடைமுறை முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் டூட். கும்பம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். மீன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 உங்களுக்கு கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது. சில நேரங்களில் முடிவுகள் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் பெயர்ச்சி கடக ராசியில் 5ஆம் வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சூரியனால் சாதகமான பலன்களை தர முடியாமல் போகலாம். அதே சமயம் மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் உங்களை ஒரு சாதாரண மட்டத்தில் பலப்படுத்துவார் மற்றும் முடிந்தவரை உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர விரும்புவார். செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க முடியாமல் போகலாம். இந்த மாதம் புதன் பெயர்ச்சியால் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. குருவின் பெயர்ச்சி இந்த மாதம் எந்த சிறப்பு ஆதரவையும் அளிக்காது. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் மாதத்தின் 2ஆம் பாதியில் நீங்கள் குருவிடமிருந்து சாதகமான பலன்களை பெறலாம். சுக்கிரனின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான இணக்கத்தை அளிக்க விரும்புகிறது. அதே சமயம் சனி பெயர்ச்சியில் இருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடாது. ராகுவின் பெயர்ச்சி பற்றி நாம் பேசினால் ராகுவும் சாதகத்தை தர முடியாது. அதே சமயம் கேது பல சந்தர்ப்பங்களில் நல்ல பலனை தர முடியும். இந்த வகையில் இந்த மாதம் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். முக்கியமான வீடுகளில் சனி மற்றும் செவ்வாயின் கூட்டு பலன் சில சந்தர்ப்பங்களில் பலவீனத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த மாதம் முடிவுகள் கலவையாக இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். இந்த மாதம் பணியிடத்தில் தாராளமாக கொடுக்கும் வேலையை செய்யலாம். சில சிரமங்கள் அல்லது பிரச்சனைகள் அவ்வப்போது எழலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக வேலை செய்தால் அல்லது உங்கள் கடந்தகால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டால் அல்லது மூத்தவரின் வழிகாட்டுதலின் கீழ் வேலை செய்தால் விஷயங்கள் சீராக இருக்கும். இந்த மாதம் கிரகப்பெயர்ச்சியின் தாக்கத்தால் கல்வி விஷயங்களில் கவனக்குறைவாக இருக்கும் மாணவர்கள் ஒப்பீட்டளவில் பலவீனமான பலன்களை பெறலாம். 2025 ஆகஸ்ட் மாதம் பொதுவாக உங்கள் குடும்பம் மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தரும். திருமணம் தொடர்பான விஷயங்களை முன்னோக்கி எடுத்துச் செல்ல உதவும். திருமண விஷயங்களை பற்றி பேசினால் இந்த மாதம் திருமண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். லாபத்தில் சில தடைகள் வரலாம். அதாவது எங்கிருந்தோ பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் அல்லது சரியான நேரத்தில் பணம் கிடைப்பதில் சிரமம் ஏற்படலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை பெரிய அளவில் பராமரிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் உடல்நலம் உங்களை தொந்தரவு செய்யாது. நன்றி. வாழ்க வளமுடன்.